TechTool தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இனி நம்ம சேனலில் BORSSO BS28 மாடலோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரொஜெக்டரை வந்து ஃபுல்லாக ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். ரொம்ப பேச விரும்பல, டேரெக்டாக வீடியோக்கு ஜம்ப் பண்ணிடலாம். வாங்க அன்பாக்சிங் போய் பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். BORSSO BS28 மாடலை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு பாக்ஸ் வந்து இப்படி தான் வருது. இந்த பக்கம் ஒன்றும் மென்ஷன் பண்ணல. இந்த பக்கம் வந்து உங்களுக்கு மாடல் நம்பர் வந்து BS28 கொடுத்துருக்காங்க. OS வந்து 9.0, டிஸ்பிளே டைப் ட்ரூ LED, லேம்ப் வந்து 50,000 hours, நேட்டிவ் ரெசல்யூஷன் வந்து 920x1080, பிரைட்னஸ் வந்து 6000. ஸோ BORSSO BS30 வந்து 7200 சரிங்களா. 1200 லூமன்ஸ் வந்து ஜாஸ்தி. எது BORSSO BS30 6000 லூமன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து 12,000:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோ. அதுக்கப்புறம் ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். 16:9 4:3. கீஸ்டோன் வந்து 4 சைட் டிஜிட்டல் கீஸ்டோன் சேம். ஸோ மற்றது எல்லாமே உங்களுக்கு எலக்ட்ரிக் ஜூம். ஸோ ஆல்மோஸ்ட் BORSSO BS30 ஈக்குவலாக தான் இது இருக்குது. ஸோ இந்த உள்ள பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரெண்டு ப்ராஜெக்ட்லேயுமே எந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட்டுமே வந்து நான் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அக்சசரிஸ் பாக்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து BS30 வர மாதிரியே உங்களுக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட் காப்பி வந்து மேனுவல் புக் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ BORSSO BS30 வந்து உங்களுக்கு மேட் ஃபினிஷ் கிடையாது. ஸோ இது வந்து உங்களுக்கு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. கிளிக் சவுண்டு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க, டச் கிடையாது. அதேமாதிரி அக்சசரிஸில் பாக்ஸில் வந்து சேம் தான். நீங்கள் வந்து BORSSO BS30 என்னென்ன வருமோ அதே தான் உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட்லையுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் கேபிள், அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு ரிமோட்டு சேம்மு. BORSSO BS30 வர மாதிரி தான். மெனு ஆப்ஷன், ரிட்டர்னு, ஹோமு, அதுக்கப்புறம் பவன், அதுக்கப்புறம் வால்யூம் இன்க்ரீஸ் டவுனு, ஸோ ரிவர்ஸு, ஃபார்வேர்டு, ஓகே. ஸோ இந்த மாதிரி நார்மல் ஆப்ஷன்ஸு. செல்லு வந்து கொடுத்துருக்கலாம், செல்லு கொடுக்கல, காலியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3.5mm ஜாக் டு AV. ஸோ இந்த கனெக்டர் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. AAA செல் தான் நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ரிமோட் வந்து வருது. இப்போ ப்ராஜெக்டரோட ஃபிசிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம். மேலே வந்து உங்களுக்கு சப்போஸ் ரிமோட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு பவர் பட்டனு, அதுக்கப்புறம் ரிட்டர்னு, ஓகே, அதுக்கப்புறம் டவுனு, அப்பு, லெஃப்ட்டு, ரைட்டு. ஸோ இந்த உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு 7 பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க ப்ரொஜெக்டரோட டாப்பில். ப்ரொஜெக்டரோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு IR ரிசீவர், அதுக்கப்புறம் ஃபுல் HD 1080 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கேப்பு. ஸோ இது முன்னாடி BORSSO BS30 இருக்க மாதிரி தான் உங்களுக்கு. அதே மாதிரி கீழே வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ கொடுக்குறாங்க. ஸோ நான் காட்டுறேன். ப்ராஜெக்டோட ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு இவ்வளோ தான். ப்ராஜெக்டரோட ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டஸ்ட் ஃபில்டரு. ஸோ இதுவுமே நம்ம BORSSO BS30 வந்து பார்த்துருப்போம். யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ப்ரொஜெக்டரோட ரைட் சைடு. உங்களுக்கு அப்புறமா வந்து மேனுவல் ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேனுவல் ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். இந்த ப்ரொஜெக்டரோட விலை எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ BORSSO BS30 இது வந்து விலை கம்மி, உங்களுக்கு 4000 ரூபாய். ப்ரொஜெக்டரோட ரைட் சைடு இப்படி தான் இருக்குது. ப்ரொஜெக்டரோட பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பவர் கேபிள் கனெக்ட் பண்ணுற சாக்கெட் கொடுத்துருக்காங்க. HDMI மார்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் 2 USB போர்ட்டு, ஒரு IR சென்சாரு, அதுக்கப்புறம் வந்து 3.5mm ஜாக்கு, ஒரு AV
ஏவி இன்புட்டு, அதுக்கப்புறம் 2 HDMI, ஒரு ஸ்பீக்கர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து ப்ரொஜெக்டரோட பேக் சைடு. ஸோ ப்ரொஜெக்டரோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹீட் சிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹீட்டெல்லாம் ஃபுல்லாக டிசிபேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஹீட் சிங்க் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டரோட பாட்டம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாட்டம் வந்து உங்களுக்கு BORSSO BS28 ஆண்ட்ராய்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைட் சோர்ஸ் வந்து LED லேம்ப்பு, அதுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்க்ரூ கொடுக்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஸ்க்ரூ வச்சு நீங்கள் எதர் ட்ரைபாடை வந்து நீங்கள் மவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரூ ஃபுல்லாக அன்வைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரைபாடை வந்து இதில் நீங்கள் மவுண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்க்ரூ வச்சு நீங்கள் ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். கைஸ், இந்த ப்ரொஜெக்டர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் வாங்க. ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு மேலே வந்து லைட் இருக்குது பாருங்கள், இங்கே இண்டிகேஷன். லைட் போட்டு உங்களுக்கு ஒரு நார்மல் ரஃப் சர்ஃபேஸில் எப்படி வந்து ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். டிஸ்டன்ஸ் வந்து ப்ரொஜெக்ட்டுக்கு இதுக்கும் வந்து ஒரு 7 அடி வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ லைட் போட்டு உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. லைட் ஆஃப் பண்ணுறேன். லைட் ஆஃப் பண்ணோன்னு உங்களுக்கு செம்ம பிரைட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் BORSSO BSல வந்த மாதிரி தான் நெட்ஒர்க்கு, ஆப், அப்ளிகேஷன் எல்லாமே. ஸோ இதில் வந்து டிஃப்ரென்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். நெட்ஒர்க் இருக்குது பாருங்கள். நெட்ஒர்க்கில் போய் நீங்கள் வந்து வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ரொஜெக்ஷன் செட்டிங்ஸில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அட்வான்ஸ் கீஸ்டோன் கார்னர்ஸு. ஸோ இது நிறைய வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நிறைய கவர் பண்ணல. கஸ்டம் ஜூம் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூம் லெஃப்ட்டு, ஜூம் லெஃப்ட் அண்ட் ரைட்டு, ஜூம் அப் அண்ட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு ஜூம் பண்ணிக்கலாம், இல்லை ரைட் சைடு ஜூம் பண்ணிக்கலாம். அது ஸ்கேலிங்னா உங்களோட சைஸ் வந்து உங்களுக்கு இதுவாக இருக்கும். ஸோ இப்போ நான் ரைட்டு வந்து ஜூம் பண்ணுறாங்க பாருங்கள், உங்களுக்கு கம்மியாகிட்டே வருது. ஸோ அதேமாரி நான் வந்து திருப்பியும் வந்து எடுத்துகிட்டு வரேன். இது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு. அதே மாதிரி உங்களுக்கு அப் அண்ட் டவுனு. ஸோ இந்த 2 ஆப்ஷன் ஜூம் லெஃப்ட் அண்ட் ரைட், அப் அண்ட் டவுன் வந்து உங்களுக்கு BORSSO BS30 மாடலில் கிடையாது. ஸோ அது வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸு. ஸ்கேலிங் ஆப்ஷன்னா உங்களுக்கு மேக்ஸிமம், அதாவது ரொம்ப ஜூம் பண்ணி காட்டும். ஸ்கேலை வந்து கம் பண்ணிவிட்டு நார்மல் சைஸில் நீங்கள் வச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அட்வான்ஸ் கீஸ்டோன் வந்து போயிடுவோம். அதை வச்சு உங்களுக்கு நான் வந்து எப்படி வந்து ஈஸியாக வந்து டக்கு முன்னாடி வந்து அலைன்மெண்ட்டோடு இருந்தது, இப்போ அலைன்மெண்ட் கம்மியாகிடுச்சு பாருங்கள். கீழே வந்து கம்மி பண்ணிக்கலாம். இது நிறைய வீடியோவில் காமிச்சிட்டேன். ஸோ சும்மா ஜஸ்ட் ஒரு கிளான்ஸு. இப்போ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு டிஃப்ரென்ஸ் நான் பார்த்தேன் ப்ரொஜெக்ஷன் செட்டிங்ஸில். மற்றபடி எல்லாமே சேம் தான் கைஸ். BS30 வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நம்ம வீடியோ டெஸ்ட்டு டைரெக்டாக வந்து போயிடலாம். இப்போ வீடியோ ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை லூமன்ஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் BS30 மாடல் வந்து இந்த வந்து கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிக்சர் டைனமிக் ரேஷியோவும் வந்து கொஞ்சம் கம்மி. ஸோ இதில் நல்லா உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் BS30 வீடியோ வந்து வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை ப்ரோ, இல்லை நீங்கள் 2 ப்ரொஜெக்டரையும் வந்து தனியாக வந்து எனக்கு ஒரே நேரத்தில் ப்ளே பண்ணி டிஃப்ரென்ஸ் காட்டுங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். எத்தனை பேர் கேட்குறீங்கன்றதை பொறுத்து நான் வீடியோ வந்து உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறேன். அதேமாதிரி உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ரேஷியோவும் கம்மி, இதுவும் பிரைட்னஸும் கம்மி. அதனால் உங்களுக்கு பிக்சர்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் டிம் மாதிரி தெரியும். பட் மற்றபடி உங்களுக்கு பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. வேணால் நான் லைவாக ப்ளே பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஸோ பிக்சர்ஸ் விவிடு கலர்ஸு எல்லாமே உங்களுக்கு சேம் தான். கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன். உங்களுக்கு பிக்சல்ஸ்லாம் வந்து தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் க்ளோஸ்அப்லலாம். ஸோ பிக்சல்ஸ் வந்து தெரியல பாருங்கள். ஸோ வாஷ் அவுட்டு கிடையாது, பிக்சல்ஸ் ப்ராப்ளம் கிடையாது, டார்க் ஸ்பாட்டும் இல்லை, எட்ஜஸ் வந்து பிளர் கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் மெயினாக நம்ம பார்க்கணும் ஒரு வீடியோ டெஸ்ட்டில். ஸோ வீடியோ டெஸ்ட் ஓவர் அவ்வளோதாங்க. லூமன்ஸ் டெஸ்ட் பண்ணிவிடுவோம் அடுத்தது. கம்பெனி சைடில் 6000 சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துருவோம். பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு 5927 இருக்குது. ஸோ நம்ம பண்ண லூமன்ஸ் டெஸ்ட்லேயே இதுதான் ரொம்ப அக்யூரேட்டாக வருது. ஸோ லூமன்ஸ் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஓவரால் மேட்ச் ஆகிடுச்சு கைஸ். ப்ரொஜெக்டரோட டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணிவிடுவோம். 8 மணி நேரம் மேலே நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 121. ஓரளவுக்கு கொஞ்சம் சூடு அதிகமாக தான் இருக்குது இந்த ப்ரொஜெக்டரில். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு கொஞ்சம் சத்தம் வருது, ஃபேன் ஓடுற சத்தமும் வருது. ஸோ இது ரெண்டுமே டெஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம நாய்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் வாங்க, சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு.
ப்ரொஜெக்டர் கிட்ட பேக்கில் வச்சுருக்கேன். ஸோ நாய்ஸ் டெஸ்ட் நம்ம வந்து பண்ணி பார்த்துருவோம். சவுண்டோட வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 23ல் 24ல் எப்படி இருக்குது. நான் சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன், இறையுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. சவுண்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் உங்களுக்கு மிட்டு ஹை லோ எதுலேயுமே வந்து உங்களுக்கு இறைச்சலே கிடையாது. பேஸ் வந்து கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது. ட்ரிபிள் மற்றபடி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் எதிர்பார்க்கல ஃபுல் சவுண்டு வச்சா இறையாமல் இருக்கும்னு சொல்லிட்டு. சவுண்ட் டெஸ்ட் ஓவர் கேஸ். இப்போ வந்து நம்ம 1080 பிக்சல் வீடியோ ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நான் ரெசல்யூஷன் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ வந்து இந்த ரெசல்யூஷனில் வந்து யூடியூப்பில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோவே வந்து 1080 பிக்சல் இருக்குது. ஸோ குவாலிட்டி சப்போஸ் நான் மாற்றணும் அப்படின்னா மேக்ஸ் வந்து உங்களுக்கு 1080 பிக்சல். ஸோ பார்த்துக்கிட்டிங்களா, இதில் வந்து 4K வந்து காட்டலை. ஸோ 1080 பிக்சல் தான். ஸோ அவ்வளோதாங்க. ஓவரால் இந்த ப்ரொஜெக்டர் பற்றி பார்த்தாச்சு. சப்போஸ் உங்களுக்கு 2 ஸ்பெசிஃபிகேஷனும் தனியாக உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். Bye guys.